ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அவரோட கெரியர்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார் அவரோட? சிவகார்த்திகேயன் ஹியூமர் தான். Humor. எனக்கு ஹியூமர் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹிட்டு வேற யாரும் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. ரொம்ப ஹிட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி அது. அதே மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கமர்ஸோடையும் பண்ணியிருக்காரு அவர். அதுவும் ஒரு பெரிய விஷயம். எனக்கு வந்து அஜித் சார் விஜய் சாரோட பிகினிங் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய புது டைரக்டரோட ஒர்க் பண்ணவங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் வந்தவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பெரிய புது டைரக்டரோட ஒர்க் பண்ணது கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. அஜித் சாரோட விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் 20-30 ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 டைரக்டர் ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஸோ அதுதான் அவங்களோட ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சிக்கு காரணம்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அதை பண்றாரு. ஸோ நிறைய பேர் புதுசா ஆளுகளை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நியூ டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை ஒருத்தனுக்கு கொடுக்கணும். அது வந்து அவரோட ஒரு வெற்றிக்கு காரணமா இருக்கலாம். அதுதான் அவரோட பேசிக்கா அவரும் ஒரு ஏடியா அசிஸ்டண்டா இருந்து வந்ததுனால அந்த கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் புது யங் டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு நல்ல குவாலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா சரி எவ்வளோ பேர் டேலண்டட்ஸ் இருக்காங்க, வாய்ப்புகளுக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. இன்னமும் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு லிஃப்ட் கொடுத்து அவங்கள தூக்கி விடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் சிவகார்த்திகேயன் நான் பிரமிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு 2 டைரக்டர் இந்த மாதிரி புது ஆளுங்களை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா, ப்ரொடக்ஷன் மூலமாவோ இல்லை ஹீரோவாவோ அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது.